இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பட்டது சாதாரணம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் கேள்விகள், எப்ப நல்ல மாற்றம் வரும்னு நெனச்ச அந்த எண்ணங்கள், அதுக்கான பதில் இங்க இருக்குங்க. வாழ்க்கை சில நேரம் நம்மள சோதிக்கும்ங்க. ஆனா அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம உயர்த்த தான் வந்திருக்கும்ங்க. முருகனின் அருள் உங்க கூட இருக்கு. நம்பிக்கைய கைவிடாதீங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலன பார்ப்போம்ங்க. வணக்கம்ங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்ங்க. உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டம், நீங்க சிந்தின கண்ணீர் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட ஒருத்தர் உங்க வீடு தேடி வரப்போறாருங்க. அவர் யாரு? அவர் வந்தா உங்க தலையெழுத்து எப்படி மாறும்? அப்படிங்கிறத ரொம்ப ஆழமா பார்க்க போறோம்ங்க. இந்த பதிவை எங்கேயும் தள்ளி பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கான அதிர்ஷ்ட தேவதை எந்த ரூபத்துல வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? உண்மையிலேயே உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு மாபெரும் திருப்பத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம்ங்க. இதுவரைக்கும் நீங்க எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் இனிமே உங்களுக்கு நடக்க போறது எல்லாமே நல்லதா நடக்கும்ங்க. ரிஷபராசி அன்பர்களை பத்தி சொல்லணும்னா நீங்க ரொம்ப பாசக்காரங்க. யார் உங்ககிட்ட அன்பா 2 வார்த்தை பேசினாலும் அவங்களுக்காக உயிரையே கொடுக்குற அளவுக்கு இறங்கி உதவி செய்வீங்க. உங்க குடும்பமா இருந்தாலும் சரி, நண்பர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் நீங்க போவீங்க. ஆனா உங்களுக்கு திருப்பி கிடைச்சது என்னவோ ஏமாற்றமும் துரோகமும் தாங்க. நாம இவ்வளவு உண்மையா இருக்கோமே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காம அழுதிருப்பீங்க. உங்க உழைப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டாங்களே தவிர உங்களுக்கு உரிய மரியாதையோ அங்கீகாரமோ யாரும் கொடுக்கலங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த காயங்களுக்கு மருந்து போடுற நேரம் இப்ப வந்துருச்சுங்க. கிரகநிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறிக்கிட்டு இருக்குதுங்க. குறிப்பா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சம் வரப்போகுதுங்க. இவ்வளவு நாள் நீங்க இருட்டுல தவிச்ச போது உங்க கையை பிடிச்சு உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒரு புதிய நபர் உங்க வீடு தேடி வரப்போறாருங்க. அந்த நபர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்க மனசை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டவருங்க. நீங்க சொல்லாமலேயே உங்க தேவைகளை, குறிப்பா உங்க மனவலிகளை அறிஞ்சு செய்யக்கூடியவர். இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு மருந்தா அவர் இருப்பாருங்க. அவர் உங்க குடும்பத்துல ஒருத்தரா வரலாம், இல்லைன்னா ஒரு புதிய உறவா கூட வரலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அவர் உங்க வீட்டுல கால் எடுத்து வச்ச நேரத்துல இருந்து உங்க தலையெழுத்து அடியோடு மாறப்போகுதுங்க. வறுமை, பண கஷ்டம், மன உளைச்சல் இது எல்லாமே உங்களை விட்டு ரொம்ப தூரமா வரப்போகுதுங்க. அவர் வரப்போற நேரம் உங்களுக்கான பொற்காலமா மாறப்போகுதுங்க. நிறைய ரிஷபராசிக்காரங்க இப்ப பண பிரச்சனையில ரொம்பவே சிக்கி தவிச்சிட்டு இருக்கீங்க. பணம் தொல்லை ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்துல நிம்மதி இல்லாத நிலைமை இன்னொரு பக்கம்னு 2 பக்கமும் இடிபாடுகள்ல சிக்கின மாதிரி தவிச்சிட்டு இருக்கிறீங்க. உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்காம வந்த வருமானம் வந்த வழியே போயிட்டு இருக்குங்க. ஆனா அந்த புதிய நபர் வந்த உடனே உங்க பொருளாதார நிலைமை எங்கேயோ உச்சத்துக்கு போக போகுதுங்க. அவர் கொண்டு வரப்போற அதிர்ஷ்டம் அப்படிப்பட்டதுங்க. அவர் கால்பட்ட உடனே உங்க வீட்டுல செல்வம் செழிக்க ஆரம்பிக்குங்க. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தானா நடக்குங்க. நீங்க தொட்டதெல்லாம் துளங்குங்க. உங்க மேல குறை சொன்னவங்க, உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு உங்க வளர்ச்சி இருக்க போகுதுங்க. நீங்க இயல்பாவே ரொம்ப அமைதியானவங்க, யாருக்கும் கெடுதல் நினைக்காதவங்க. ஆனா ஒரு தப்பு நடக்கும்போது உங்களுக்கு வர கோபத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாதுங்க. இந்த நேர்மையான குணத்தாலேயே பல நல்ல வாய்ப்புகள் நீங்க இழந்திருப்பீங்க. உங்களை சுத்தி இருக்கிற சில ஆட்கள் உங்களை வேணும்னே கோவப்படுத்தி உங்களை ஒரு கெட்டவரா சித்தரிச்சு வேடிக்கை பார்த்திருப்பாங்க. இனிமே அந்த மாதிரி ஆட்களுக்கு உங்க வாழ்க்கையில இடமே இல்லைங்க. வரப்போற இந்த புதிய நபர் உங்களை ரொம்ப அழகா வழி நடத்துவாருங்க. உங்க கூடவே இருந்து உங்க பலம் என்ன, பலவீனம் என்னன்னு உணர்த்தி உங்க திறமையை எப்படி சரியா பயன்படுத்தணும்னு காட்டி கொடுப்பாருங்க. அவர் உங்க கூட இருக்கிற அந்த தைரியம் உங்களுக்கு உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்குங்க. இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது முதல்ல உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய அமைதி நிலவுங்க. இதுவரைக்கும் வீட்டுல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போயிடுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகுங்க. வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படுங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாம தவிச்சவங்களுக்கு அந்த புதிய நபரோட வரவு ஒரு மிகப்பெரிய வரமா அமைய போகுதுங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகுங்க. அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு அதிர்ஷ்ட சக்தி உங்க வீடு முழுக்க பரவுறதை நீங்களே கண்கூட உணர்வீங்க. அவர் யாரு, அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஆர்வம் இப்போ உங்களுக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்குங்க. அவர் உங்க கண்ணுக்கு முன்னாடியே கூட இருக்கலாம், இல்லை ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை தேடி வரலாம். அவர் ஒருவேளை உங்க பழைய நண்பரா இருக்கலாம், இல்லை வேலை பார்க்குற இடத்துல புதுசா பழக்கமானவரா இருக்கலாம். ஆனா அவர் உங்ககிட்ட நெருங்கி வரும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத நிம்மதி தோன்றுங்க. இவர் தான் நமக்கான ஆளு, இவரை நம்பலாம் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு தானாகவே ஏற்படுங்க. அந்த உள்ளுணர்வை நீங்க நம்பணுங்க. கிரகங்கள் இப்போ அப்படிப்பட்ட ஒரு வலுவான காந்த சக்தியை உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கு. நீங்க எதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ அந்த வருத்தத்தை போக்கவே கடவுள் அனுப்பிய தூதன் மாதிரி அந்த நபர் செயல்படுவாருங்க. இந்த காலகட்டத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. உங்க மனசை ரொம்ப தெளிவா வச்சுக்கோங்க. பழைய கசப்பான சம்பவங்களை நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு நடந்த துரோகங்களை நினைச்சு பழிவாங்கும் எண்ணத்தை வளர்த்துக்காதீங்க. இயற்கையும் பிரபஞ்சமும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுக்க
கொடுக்க காத்துட்டு இருக்குதுங்க. அந்த பரிசை ஏத்துக்க நீங்க முழுமையா தயாராகணும். வரப்போகிற அந்த புதிய நபர் உங்க கடந்த காலத்தை பத்தி எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு. உங்க எதிர்காலத்தை எப்படி சிறப்பா ஆக்கலாம் அப்படிங்கிறதுல தான் அவரோட முழு கனமும் இருக்குங்க. அவர் உங்க கூட பேசும்போதே உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான நபரை வரவேற்க உங்க வீட்டு வாசல மட்டும் இல்லாம உங்க மனதின் வாசலையும் திறந்து வைங்க. நிறைய பேருக்கு வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அழுகுற பழக்கம் இருக்குங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ரொம்பவே பொருந்துங்க. யார் எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம செஞ்சு கொடுத்துட்டு கடைசியில நீங்க நடுத்தெருவில் நின்ன கதையெல்லாம் நிறைய நடந்திருக்குங்க. அவங்களுக்காக நீங்க செஞ்ச தியாகம் எதையும் யாருமே மதிக்கலையே அப்படிங்கிற வழி உங்களுக்குள்ள இன்னமும் இருக்குங்க. ஆனா இப்ப வரப்போற இந்த நபர் உங்களுக்காக முன்னாடி நின்று சண்டை போடுவார். உங்களுக்கு யாரு கெடுதல் நினைச்சாலும் அவங்கள தட்டி கேட்கிற ஒரு அரணா ஒரு பாதுகாப்பு கவசமா அவர் மாறுவாருங்க. உங்க மேல விழுகிற கல்லை எல்லாம் அவர் மேலதான் விழும். அந்த அளவுக்கு உங்களை தாங்கி பிடிப்பாரு. தொழில் செய்யறவங்களுக்கு வேலை பார்க்கறவங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு முடக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க. எவ்வளவு உழைச்சாலும் ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு லாபம் இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. கை கட்டுனது வாய் கட்டல அப்படிங்கிற மாதிரி கிடைக்க வேண்டிய பணம் கடைசி நேரத்துல தட்டி போய் ரொம்ப நொந்து போயிருப்பீங்க. ஆனா இந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில காலடி எடுத்து வச்சதும் தொழிலை நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய லாபம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இவர் தான் ஒரு மிகப்பெரிய பலமா இருப்பாரு. இவரோட ஆலோசனைகள் உங்க வியாபாரத்தை எங்கேயோ கொண்டு போக போகுது. உங்க கைராசி இனிமே வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. நீங்க தொட்டதெல்லாம் தொட்ட மண்ணு பொண்ணா மாறுங்க. உங்களை சுத்தி இவ்வளவு நாளா போலியான முகமுடி போட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. உங்களை புகழ்ந்து பேசியே உங்ககிட்ட இருந்து காரியத்தை சாதிச்சுக்கிட்ட கூட்டம் தான் அதிகம்ங்க. உங்க நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஏமாத்தினவங்க நிறைய பேர் இந்த புதிய நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போதே உங்க கூடவே இருந்து குளிப்பறிக்கிற அந்த துரோகிகளை அடையாளம் காட்டுவாருங்க. இனிமே யார் உங்க நிஜமான சொந்தம், யார் போலி அப்படிங்கிறத நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிற்கிற காலம் வந்துருச்சுங்க. நீங்க பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் வட்டி முதலுமா பதில் சொல்ல போற நேரம் இதுங்க. அது மட்டும் இல்லாம உங்க உடம்புல ஏதோ ஒரு சோர்வு, ஒரு இனம் புரியாத பயம் எப்பவும் இருந்துகிட்டே இருக்குங்க. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ஒரு பதற்றம் உங்களை ஆட்டி படைக்குதுங்க. ராத்திரி ஆனா தூக்கம் வராம புரண்டு புரண்டு படிக்கிற நிலைமை, மனசுக்குள்ள 1000 குழப்பங்கள். இதுக்கெல்லாம் காரணம் உங்களை சுத்தி இருந்த எதிர்மறை ஆற்றல்கள் தாங்க. ஆனா அவர் வந்ததும் உங்க மனசுல ஒரு பெரிய நிம்மதி பிறக்குங்க. ஒரு பெரிய கல்லை தூக்கி கீழே வச்ச மாதிரி ஒரு ஆஸ்வாசம் கிடைக்குங்க. உங்க உடல் ஆரோக்கியம் தேடி வருங்க. மனசுல இருந்த பாரம் எல்லாம் குறையுமுங்க. இவ்வளவு நாளா இருந்த அந்த முகத்துல இவ்வளவு நாளா இருந்த அந்த வாட்டம் மறைஞ்சு ஒரு புது தேஜஸ், ஒரு புது ஒளி உங்களுக்கு உண்டாகுங்க. ரிஷபராசிக்காரங்க நீங்க ரொம்ப பிடிவாதக்காரங்க. ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டீங்க. நல்லது செஞ்சாலும் சரி, கோவப்பட்டாலும் சரி, உங்க பிடிவாதம் தளராது. ஆனா சில நேரங்கள்ல இந்த பிடிவாதம் உங்களுக்கே எதிராகவே திரும்பிடுங்க. இப்ப நீங்க உங்க பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்திக்கணுங்க. யார் இந்த நபரு, இவரால நிஜமாவே மாற்றம் வருமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. யாரையும் சட்டுன்னு சந்தேகப்படாதீங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற இந்த மிகப்பெரிய வாய்ப்பை நீங்க தட்டி கழிச்சிடக்கூடாதுங்க. உங்க மனசாட்சி என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு உங்க புத்தியை குழப்பிக்காதீங்க. உங்க வாழ்க்கையோட ஒரு புது அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. இது வரைக்கும் நீங்க இழந்தது எல்லாமே உங்களுக்கு பல மடங்கா திரும்ப கிடைக்க போகுதுங்க. ரொம்ப நாளா தடைபட்டிருந்த சுபகாரியங்கள் எல்லாமே நீ உங்க வீட்டுல தடபுடலா நடக்க போகுதுங்க. கல்யாண மாலை தோல் செயலும் குழந்தை சத்தம் வீட்டுல கேட்குங்க. வறுமையில வாடின உங்க குடும்பம் இனிமே சமுதாயத்துல தலை நிமிர்ந்து வாழப்போகுதுங்க. கிரகங்களோட ஆசி முழுமையா உங்களுக்கு இருக்கிறதால இந்த மாற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அந்த புதிய நபரோட வருகைக்காக உங்க மனசை தயார்படுத்திக்கோங்க. நடந்த கசப்பான விஷயங்களை மறந்துட்டு வரப்போற நல்ல காலத்தை வரவேற்க தயாராகுங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்பவுமே ஒரு தனி குணம் உண்டுங்க. தமக்குள்ள எவ்வளவு பெரிய சோகம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம சிரிச்ச முகத்தோடயே இருப்பாங்க. ராத்திரி நேரங்கள்ல தலையணியில முகம் புதைச்சு அழுத நாட்கள் உங்களுக்கு தான் கணக்கு தெரியுங்க. நமக்காக யாருமே இல்லையே, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க ஒரு ஜீவன் கூட இல்லையேன்னு எத்தனையோ நாள் ஏங்கியிருப்பீங்க. உங்க பிரார்த்தனைகள், நீங்க சிந்தின கண்ணீர் துளிகள் எதுவுமே வீண் போகலைங்க. அந்த கடவுள் உங்களுக்கான ஒரு பதில, ஒரு தீர்ப்பை இப்ப எழுதிட்டாருங்க. உங்களை தேடி வரப்போற அந்த புதிய நபர் உங்க கண்ணீரை துடைக்கிற கையா மட்டும் இல்லாம உங்க எதிர்காலத்தையே தூக்கி நிறுத்துற ஒரு ஆணி வேரா இருக்க போறாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டதை விட பொறாமப்பட்டவங்க தான் அதிகம். நீங்க ஒரு படி முன்னாடி போனா உங்களை எப்படி கீழே தள்ளலாம்னு காத்துட்டு இருந்த கூட்டத்துக்கு நடுவுல தான் நீங்க இவ்வளவு நாளா போராடிட்டு இருக்கீங்க. யாரோ வச்ச கண் திருஷ்டி, யாரோ பண்ண சூழ்ச்சி, இதனாலதான் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்காம தள்ளி போயிட்டே இருந்துச்சுங்க. ஆனா இனிமே அந்த திஷ்டி தடைகள் எல்லாமே சுக்கு நூறா உடைய போகுது. அந்த நபர் உங்க வீட்டுல அடியெடுத்து வைக்கிற அந்த வினாடி உங்க வீட்டை சுத்தி இருக்கிற இருள் விலகி ஒரு மிகப்பெரிய நேர்மறை ஆற்றல் பிறக்குங்க. உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் உங்க நிலைமையை பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயருங்க.
பொருளாதார ரீதியாக நீங்கள் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமா என்ன? ஒரு 100 ரூபாய் தேவைன்னா கூட மற்றவங்க கிட்ட கையேந்திர நிலைமை, கேட்ட இடத்துல கிடைக்காத அவமானம், வட்டிக்கு மேலே வட்டி கட்டி நிம்மதி இழந்த நாட்கள், இதையெல்லாம் நினச்சி நினச்சி நீங்கள் இவ்வளவு உருகி போயிருப்பீங்க. இனிமே அந்த கவலை வேண்டாமுங்க. வரப்போகிற இந்த அதிர்ஷ்டசாலி உங்களுக்கான வருமான வழிகளை அகலமாக திறந்து விட போகிறாருங்க. பல வருஷமாக விற்க முடியாமல் கிடந்த சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகுங்க. கைக்கு விட்டு போன பணம், உங்ககிட்ட இருந்து ஏமாற்றி பிடுங்கப்பட்ட சொத்து எல்லாமே உங்களை தேடி தானாக வருமுங்க. சொந்தமா ஒரு வீடு கட்டணும், நிம்மதியா வாழணும்னு நீங்க கண்ட கனவு எல்லாமே ரொம்ப சீக்கிரத்துல நனவாக போகுதுங்க. இந்த புதிய நபர் உங்ககிட்ட எப்படி பழகுவார்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும், எதை செஞ்சா நீங்க சந்தோஷப்படுவீங்க, உங்க கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாருங்க அவரு. நீங்க சோர்வா இருக்கிற நேரத்துல உங்க தோள் மேல கை போட்டு நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு 100 யானை பலத்தை கொடுக்குங்க. உங்க திறமையை நீங்களே குறைச்சி எடை போட்டுக்கிட்டு ஒரு முறையில முடங்கி இருந்திருப்பீங்க. ஆனா அவர் உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த மிகப்பெரிய திறமையை வெளியே கொண்டு வந்து உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல உட்கார வைப்பாருங்க. சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தையும் மரியாதையும் தேடி தருவாருங்க. உங்க ராசிநாதன் சுக்கிரன் இப்ப ரொம்பவே வலுவான நிலையில இருக்கிறாருங்க. அதனாலேயே இந்த மாற்றங்கள் எல்லாம் ரொம்ப வேகமா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல நடக்க போகுதுங்க. காலையில எந்திரிச்சா எந்த பிரச்சனையும் சமாளிக்கணுமோ, யாருக்கு பதில் சொல்லணுமோன்னு பயந்துகிட்டே இருந்த உங்க நிலைமை மாறி இன்னைக்கு என்ன நல்ல விஷயம் நடக்க போகுதோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட, சந்தோஷத்தோட ஒவ்வொரு நாளையும் நீங்க தொடங்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் அடைவதற்கான நேரம் வந்துருச்சுங்க. இந்த பொன்னான வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்களை தேடி வர அந்த நல் உறவை முழு மனசோட ஏத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை கொண்டாடுங்க. ரிஷபராசிக்காரங்க, நீங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு திருப்பி கிடைச்சது என்னவோ நஞ்சகமும் துரோகமும் தாங்க. உங்க கூடவே இருந்துக்கிட்டு, உங்க தட்டிலேயே சாப்பிட்டுக்கிட்டு, உங்களுக்கு குழிப்பறிச்சவங்களை நினைச்சு எத்தனையோ முறை நீங்க வேதனைப்பட்டிருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி ஆட்களுக்கு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் கூட இடமே கிடையாதுங்க. இந்த புதிய நபர் உள்ள நுழையும் போது உங்க கண்ணை மறைச்சிக்கிட்டு இருந்த அந்த மாயத்திரை மொத்தமா விலகிடுமுங்க. யார் உண்மையானவங்க, யார் போலியானவங்க அப்படிங்கறத ரொம்ப தெளிவா உங்களுக்கு அவர் சுட்டி காட்டுவாருங்க. உங்களை ஏமாத்துனவங்க எல்லாரும் உங்க கண் முன்னாடியே தங்களோட தப்புக்கு வருந்து நிக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கான காலத்தை அந்த நபர் உங்களுக்காக உருவாக்கி கொடுப்பாருங்க. பொருள் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு அடிக்கடி ஒரு சோர்வு, உடம்பு வலி, இல்லைன்னா ஏதோ ஒரு வியாதி வந்து போய்கிட்டு இருந்திருக்குங்க. மருத்துவமனைக்கு போனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு உடம்புல ஒரு தெம்பே இல்லாத மாதிரி உணர்ந்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க மேலே விழுந்த கெட்ட பார்வையும் மன உளைச்சலும் தாங்க. இந்த புது நபர் உங்கள் வீட்டில் கால் வச்சதுமே உங்கள் உடம்புல ஒரு புது சுறுசுறுப்பு பிறக்குங்க. மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கி ரொம்ப லேசான மாதிரி உணர்வீங்க. பல வருஷமாக உங்களை வாட்டி வதச்ச நோய்கள் கூட பெரிய அளவில் மருத்துவ செலவு இல்லாமல் தானாக சரியாகி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய நேர்மறை சக்தி அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா, குடும்பத்துல இது வரைக்கும் இருந்த பிரிவினைகள், சண்டை சச்சரவுகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சந்தேகங்கள், மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பா இருக்கிற சூழ்நிலை உருவாகுங்க. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு போன சொந்தங்கள் எல்லாரும் உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. இப்ப நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. தேடி வர எல்லாரையும் உடனே நம்பிடக்கூடாது. இந்த நேரத்துலதான் அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருப்பாருங்க. யாரை பக்கத்துல வச்சுக்கணும், யாரை தூரமா வைக்கணும்னு அவர் கொடுக்குற ஆலோசனைகளை மட்டும் நீங்க கேட்டு நடந்தா போதுங்க. உங்க வாழ்க்கையில இனிமே எந்த ஒரு சறுக்கலும் வராதுங்க. நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு சொந்தமா ஒரு இடம் வாங்கணும், இல்ல ஒரு நல்ல வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற நீண்ட நாள் கனவு இருக்குங்க. ஆனா அதுக்காக நீங்க சேர்க்கிற பணம் ஏதோ ஒரு வழியில வீண் செலவாகிட்டே இருந்திருக்குங்க. இனிமே அந்த கவலையெல்லாம் தூக்கி தூர போட்டுடுங்க. உங்க கனவுகள் எல்லாமே கண்கூட நனவாக போற நேரம் இதுங்க. அந்த புதிய நபர் மூலியமா உங்களுக்கு கிடைக்க போற அதிர்ஷ்டம் உங்க வங்கி சேமிப்பை பல மடங்கு உயர்த்த போகுதுங்க. நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துல இருந்து பணவரவு இருக்குங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த வழக்குகள், பஞ்சாயத்துகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியுங்க. அது மூலமாகவும் உங்களுக்கு பெரிய அளவுல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த புதிய நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்க ஆன்மீக பலமும் பல மடங்கு அதிகரிக்குங்க. குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க போகுதுங்க. இது வரைக்கும் நீங்க கும்பிட்ட சாமி எதுவுமே கண்ணை முழிச்சு பார்க்கலைன்னு நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பரிசு தான் இயற்கை இந்த நபரை உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்குதுங்க. இனிமே நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல ஒரு பிரம்மாண்டமான வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க தலையெழுத்து உங்க கண் முன்னாடியே பொன்னெழுத்துகளால மாற்றி எழுதப்பட போகுதுங்க. இந்த அதிர்ஷ்டத்தை முழுமையா அனுபவிக்க உங்க மனசை ரொம்ப சாந்தமா வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி நடக்க போற இந்த நல்ல மாற்றங்களை முழு சந்தோஷத்தோட ஏத்துக்க பழகுங்க. நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் உங்களை புரிஞ்சுக்காத இந்த உலகத்துல இனிமே உங்களை கொண்டாடுற காலம் வரப்போகுதுங்க. குறிப்பா சொல்லணும்னா, உங்க சொந்த பந்தங்களுக்கு மத்தியில நீங்க தலை குனிஞ்சு நின்ன இடத்துல எல்லாம் உங்களை தலை
தலை நிமிர வைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாக போகுதுங்க. அந்த புது நபர் உங்க கைப்பிடிச்சு நடக்கும்போது உங்களை குறை சொன்னவங்க முகத்துல ஈ ஆடாது. இவன் என்ன பெருசா சாதிச்சிட போறான்னு உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் உங்க முன்னாடி கை கட்டி நிக்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயருமுங்க. உங்க உழைப்புக்கு இவ்வளவு நாளா கிடைக்காத அந்த அங்கீகாரம் ஒரு மிகப்பெரிய வெளிச்சமா உங்க மேல விழப்போகுதுங்க. இது வெறும் வார்த்தைக்காக சொல்றது இல்லைங்க. கிரகங்கள் இப்போ உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தை தயார் செஞ்சுட்டு இருக்குதுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்க ஒரு நல்ல துணை இல்லைன்னு எத்தனையோ ராத்திரிகள் நீங்க ஏங்கி இருப்பீங்க. வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு எருமையில குதிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். உங்களை சுத்தி 1000 பேர் இருந்தாலும் ஒரு தனிமை உணர்வு உங்களை வாட்டி வச்சிருக்குங்க. ஆனா இனிமே அந்த தனிமைக்கு உங்க வாழ்க்கையில இடமே கிடையாதுங்க. இந்த நபர் உங்க மனசுக்குள்ள இருக்கிற காயங்களுக்கு எல்லாம் அவர் மருந்தா வந்து சேருவாருங்க. நீங்க ஒண்ணுமே சொல்லலைன்னா கூட உங்க கண்ணை பார்த்தே உங்களுக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிற ஒரு அற்புதமான உறவா அவர் இருப்பாருங்க. இத்தனை வருஷமா நீங்க சுமந்துகிட்டு இருந்த அந்த பெரிய சுமையை அவர் தன்னோட தோள்ல ரொம்ப சுலபமா சுமப்பாருங்க. தொழில் ரீதியா நீங்க சந்திச்ச சறுக்கல்கள் எல்லாம் இனிமே ஒரு முடிவுக்கு வந்துடுமுங்க. எவ்வளவுதான் முதலீடு பண்ணாலும் உழைப்ப போட்டாலும் ஒரு லாபத்தை பார்க்க முடியலையேன்னு ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. வியாபாரத்துல கூட இருந்தவங்களே உங்களுக்கு செஞ்ச துரோகத்தால பல நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா அந்த புது நபர் உங்க வீட்டுல அடியெடுத்து வச்ச நேரம் உங்க தொழில ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் வராத லாபம் எல்லாம் இனிமே கொட்ட போகுதுங்க. வேலையில இருக்கிறவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே எந்த ஒரு தடையும் இல்லாம தேடி வருங்க. நீங்க கை வச்ச இடம் எல்லாம் பொண்ணா மாறும் அப்படிங்கிற பழமொழி உங்க வாழ்க்கையில நிஜமாக போகுதுங்க. உங்களை சுத்தி இருக்கிற கண் திஷ்டி, பொறாம பிடிச்சவங்க போடுற சதி திட்டங்கள் எல்லாமே இனிமே தவிடுபொடியாக போகுதுங்க. நீங்க நல்லா இருந்தா பொறுக்காத சில ஜென்மங்கள் உங்க கூடவே சுத்திட்டு இருந்திருப்பாங்க. உங்க வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுறதே அவங்க முழு நேர வேலையா இருந்திருக்குங்க. ஆனா அந்த புது நபரோட வருகை ஒரு பெரிய நெருப்பு வளையம் மாதிரி உங்களை பாதுகாக்குங்க. உங்களுக்கு கெடுதல் நினைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட உங்க பக்கத்துல அவரை பயப்படுற அளவுக்கு உங்க நிலைமை மாறுங்க. உங்களை சுத்தி ஒரு நல்ல சக்தி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால எந்த ஒரு தீய சக்தியும் உங்களை நெருங்கவே முடியாது. ரிஷபராசிக்காரங்க, நீங்க ரொம்ப சீக்கிரமா யாரையும் நம்பிட மாட்டீங்க. ஆனா ஒருத்தரை நம்பிட்டா அவங்களுக்காக உசிரியே கொடுப்பீங்க. அந்த உங்க நல்ல குணத்தை தான் கடவுள் இப்ப சோதிச்சு கொடுத்துருக்கிறாருங்க. இத்தனை நாள் நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே ஒரு அனுபவத்துக்காக தாங்க. இனிமே வரப்போறது எல்லாமே வசந்த காலம் தாங்க. அந்த புது நபர் யாரு, எப்படி வருவார்னு யோசிக்கிட்டே இருக்காம உங்க மனசை ரொம்ப லேசா வச்சுக்கோங்க. இயற்கையா நடக்கிற விஷயங்களை அப்படியே ஏத்துக்க பழகுங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த மிகப்பெரிய அற்புதத்தை மனசார வரவேற்க தயாராகுங்க. உங்க கண்ணீர் எல்லாமே இனிமே ஆனந்த கண்ணீரா மாறப்போகுதுங்க. ரிஷபராசி அன்பர்களோட மனசு ஒரு பெரிய கடல் மாதிரிங்க. வெளியில பாக்குறவங்களுக்கு அது ரொம்ப அமைதியா தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள 1000 ஆசைகளையும் நிறைவேறாத கனவுகளையும் புதைச்சி வச்சிருக்கீங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பசங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு உசுரை கொடுத்து உழைக்கிறீங்க. ஆனா உங்களுக்கான ஆசைகளை, உங்களுக்கான தேவைகளை எப்பவுமே நீங்க தியாகம் பண்ணிடுறீங்க. ஒரு நல்ல துணி எடுக்கணும்னா கூட நம்ம பிள்ளைகளுக்கு எடுக்கலாமேன்னு யோசிக்கிற அந்த இலக்கிய மனசு உங்களுக்குங்க. இத்தனை வருஷமா உங்க ஆசைகளை எல்லாம் மூட்டை கட்டி வச்சீங்களே, அதெல்லாம் அவிழ்த்து கொட்டி நிறைவேற்றுவதற்காக தான் அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வரப்போறாருங்க. அவர் வந்ததும் உங்களுக்காகவும் நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. பொருளாதார ரீதியா ரொம்ப நாளா ஒரு பெரிய தடை இருந்துகிட்டே இருக்கு. யாருக்காவது உதவி செஞ்சுட்டு அந்த பணத்தை திரும்ப கேட்க முடியாம தவிச்சிருப்பீங்க. இல்லைன்னா பூர்வீக சொத்து விஷயத்துல சொந்தக்காரங்களே உங்களுக்கு எதிராக மாறி கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிருப்பாங்க. நியாயம் உங்க பக்கம் இருந்தாலும் காலம் உங்களுக்கு சாதகமா இல்லாததால நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா இந்த புதிய நபரோட காலடி உங்க வீட்டுல பட்ட உடனே இந்த மாதிரி இழுபறியா இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்க போகுதுங்க. உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் தானா முன் வந்து சமாதானம் பேசுவாங்க. உங்க கைவிட்டு போன பணம், உங்களுக்கான நியாயம் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க. உடல் ஆரோக்கியத்தை பத்தி நீங்க கொஞ்சம் கூட அக்கறை காட்டுறதே கிடையாது. எப்ப பாரு அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சு உங்க உடம்ப நீங்களே கெடுத்துக்கிட்டீங்க. அசதி, மூட்டு வலி, இடுப்பு வலின்னு என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு மாத்திரையை போட்டுட்டு உங்க வேலையை பார்க்க கிளம்பிடுவீங்க. இந்த மாதிரி நீங்க உங்க உடம்ப வருத்திக்கிட்டது போதுங்க. அந்த புது நபர் உங்க குடும்பத்துல ஒருத்தரா இணையும் போது உங்க மேல உயிரையே வச்சு பார்த்துக்க போறாரு. நேரம் தராம உங்களை சாப்பிட வச்சு உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய அக்கறை காட்ட போறாருங்க. இத்தனை நாளா நீங்க தேடி அலைஞ்ச அந்த உண்மையான அன்பு, அரவணைப்பு எல்லாமே அவர் மூலமா உங்களுக்கு ஒரு முழுமையா கிடைக்க போகுதுங்க. உங்களை சுத்தி இருக்கிற 4 பேர் உங்களை எப்பவுமே ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பார்த்து பழகிட்டாங்க. நீங்க என்ன நல்லது செஞ்சாலும் அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இதையெல்லாம் பார்த்து பார்த்து நீங்க ரொம்ப விரக்தியின் உச்சத்துக்கு போயிட்டீங்க. நான் என்ன செஞ்சாலும் குத்தமான கடவுள்கிட்ட பல நாள் அழுதுருப்பீங்க. ஆனா இனிமே உங்களை குறை சொன்ன அதே வாயால உங்களை பாராட்ட வைக்க போறாருங்க அந்த நபர். உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையை, சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதையை, ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுக்க போறாருங்க. உங்களை பார்த்து ஏளனம் செஞ்சவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு நிக்க போறாங்க. இது சத்தியமா நடக்க போகுதுங்க. இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நாள்ல நடந்துருமோன்னு நீங்க சந்தேகப்படலாமுங்க. கிரகங்கள் இப்போ உங்க ராசிக்கு சாதகமா திரும்பி இருக்கு. குறிப்பா உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க காத்துட்டு இருக்கிறாருங்க. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம உங்க மனசை ரொம்ப உறுதியா வச்சுக்கோங்க. வரப்போற இந்த நல்ல காலத்தை அனுபவிக்க நீங்க
முழுமையாக தகுதியானவங்க தான். இத்தனை நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய சன்மானம் கிடைக்க போகுதுங்க. அந்த நபர் யார், எப்போ வருவார்னு காத்துட்டு இருக்காம உங்கள் அன்றாட வேலைகளை நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்யுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி ரொம்பவே சீக்கிரமாக வரப்போகுதுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்பவுமே தெய்வ பக்தி ரொம்ப அதிகம். எந்த ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் சாமி கும்பிடாம செய்ய மாட்டீங்க. ஆனால் அந்த தெய்வமே உங்களை கைவிட்டுருச்சோன்னு நினைக்கிற அளவுக்கு எத்தனையோ கொடூரமான சோதனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. கோவில் கோயிலாக ஏறி இறங்கியும் நமக்கு மட்டும் விடிவு காலமே பிறக்கலைன்னு கோவில் வாசலில் நின்று கதறி அழுதுப்பீங்க. உங்கள் வேண்டுதல்கள் எதுவுமே காத்துல போகலைங்க. இத்தனை வருஷமா நீங்கள் சேர்த்த புண்ணியம், நீங்கள் செஞ்ச தான தர்மம் எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையாக திரும்ப கிடைக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் வெறும் ஒரு மனுஷனா உங்கள் வீட்டுக்கு வரப்போறதில்ல. நீங்கள் கும்பிட்ட அந்த குலதெய்வத்தோட ரூபமாக தான் உங்கள் கையை பிடிக்க வரப்போறாருங்க. குறிப்பாக சொல்லணும்னா இந்த கடன் பிரச்சனை உங்களை தூங்க விடாமல் துரத்திக்கிட்டே இருந்திருக்குங்க. வட்டி வட்டி கட்டியே நம்ம வாழ்க்கையில் பாதி நாள் போயிடுச்சே, அசல் எப்போ தீரும், எப்போ நிம்மதியாக மீச்சு விடுவோம்னு ஏங்கி போயிருப்பீங்க. தெரிஞ்சவங்க கிட்டேயும் சொந்தக்காரங்க கிட்டேயும் கைமாத்தா வாங்கிட்டு அவங்க கேட்குறப்ப திருப்பி கொடுக்க முடியாமல் நீங்கள் பட்ட அவமானம் கொஞ்சம் நஞ்சமாக என்ன? அந்த அவமானங்கள் எல்லாத்துக்கும் இனி ஒரு பெரிய முற்றுப்புள்ளி விழப்போகுதுங்க. அந்த நபர் எடுத்து வைக்கிற முதல் அடியில் உங்கள் கழுத்தை நெரிச்சு அந்த கடன் சுமை மொத்தமாக இறங்க போகுதுங்க. உங்கள் கையில் தாராளமாக பணம் புழங்க ஆரம்பிக்குங்க. நீங்கள் யாருக்கிட்ட எல்லாம் தலை குனிஞ்சு நின்னீங்களோ அவங்க முன்னாடி 4 காசோட ரொம்ப கம்பீரமாக நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் படுற பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. கடினமாக உழைக்கிறது நீங்களாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் உழைப்பை திருடி மற்றவங்க பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. மேலதிகாரி கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாமல் இவ்வளோ உழைச்சும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு ரொம்பவே சோர்வடைஞ்சு போயிருப்பீங்க. கூட வேலை பார்க்குறவங்களே உங்களுக்கு குழிப்பறிக்கிற வேலை செஞ்சுருப்பாங்க. ஆனால் இனிமேல் அந்த நிலைமை தலைகீழாக மாறப்போகுதுங்க. அந்த அதிர்ஷ்டசாலி உங்கள் வாழ்க்கையில் இணைஞ்ச உடனே உங்கள் திறமைக்கான முழு பலனும் உங்களையே வந்து சேருங்க. உங்களை ஓரங்கட்ட நினைச்சவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பதவி தேடி வருமுங்க. கை நிறைய சம்பளம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் கல்யாண வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வரன் அமையாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கலாமுங்க. இல்லைன்னா ஆரம்பித்த நல்ல காரியங்கள் எல்லாமே பாதியில் நின்று போய் பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்குமுங்க. இனிமேல் வீட்டில் எப்போவுமே ஒரு மங்களகரமான சூழ்நிலை தான் நிலவ போகுதுங்க. எந்த தடங்களும் இல்லாமல் சுபகாரியங்கள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுதுங்க. அந்த புது நபர் உங்கள் வீட்டில் ஒருத்தராக மாறும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்குங்க. இருட்டாக இருந்த உங்கள் வாழ்க்கை பாதையில் அவர் ஒரு பெரிய ஒளி விளக்கா நின்று உங்களுக்கு வழிகாட்டுவாருங்க. உங்கள் குடும்பத்தோட கஷ்டங்கள் எல்லாமே பஞ்சு பஞ்சா பறந்து போக போகுதுங்க. நீங்கள் உங்கள் மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்குமான்னு உங்களுக்கே சில நேரம் சந்தேகம் வரலாமுங்க. ஆனால் கிரகங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க தயாராக நிற்குதுங்க. இத்தனை நாளாக நீங்கள் முள்ளு மேலே நடந்து வந்தீங்க. இனிமேல் பூப்பாதையில் நடக்க போகிறீங்க. அதனால வரப்போகிற இந்த நல்ல மாற்றங்களை முழுமையாக நம்புங்க. யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கிக்காம உங்கள் இலக்கை நோக்கி மட்டும் பயணம் செய்யுங்க. அந்த நபர் மூலமாக கிடைக்க போகிற சந்தோஷத்தை அனுபவிக்க ரெடியாக இருங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய கொண்டாட்டமாக மாறப்போகுதுங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்பவுமே சொந்த பந்தம் தான் உசுனுங்க. ஆனால் அந்த சொந்தமே உங்களை நடுத்தெருவில் நிப்பாட்டின கதையெல்லாம் நிறைய நடந்திருக்குங்க. அங்கே நல்லா இருக்கணும்னு நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது திரும்பி பார்க்க கூட நாதி இல்லாமல் நின்றுருப்பீங்க. இந்த வழியை வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே புழுங்கியிருப்பீங்க. இனிமேல் அந்த மாதிரி போலி உறவுகளை நம்பி ஏமாற வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. இந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது யார் உண்மையான சொந்தம், யார் கூடவே இருந்து குழி பறிக்கிறாங்கன்னு உங்கள் கண்ணு முன்னாடி அக்குவேரா அணிவேரா பிரித்து காட்டுவாருங்க. உங்களை தனிமைப்படுத்தி வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் உங்கள் பின்னாடி அணிவகுத்து நிற்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை பிரம்மாண்டமாக மாறப்போகுதுங்க. பணம் காசு விஷயத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பணமும் ஏதோ ஒரு காரணத்தால் தடையாகி அதை திரும்ப வாங்குறதுக்குள்ளே உங்கள் உசிரே போயிட்டு வந்திருக்கும். பூர்வீக சொத்து விஷயத்தில் எக்கச்சக்கமான இழுபறி, சொந்தக்காரங்க பண்ண சதி திட்டம்னு எல்லா பக்கமும் முட்டுக்கட்டை. ஆனால் அந்த அதிர்ஷ்ட தேவதை ரூபத்தில் வரப்போகிற நபர் உங்கள் வீட்டில் கால் வச்சதும் இந்த தடைகள் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சு போயிடுங்க. கோர்ட்டு கேஸ் வழக்கு பஞ்சாயத்துன்னு அலைஞ்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக சுமூகமாக முடியுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் ஒரு பெரிய பண வரவு உங்கள் கையை தேடி வரீங்க. இழுபறியாக இருந்த சொத்துக்கள் எல்லாம் உங்கள் வசமாகுங்க. உங்களை ஏமாற்றி பணத்தை பிடுங்கினவங்க அதை வட்டி முதலமாக கொண்டு வந்து உங்கள் காலடியில் வைக்கிற காலம் வந்துருச்சுங்க. இப்போ பாரு, மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற ஒரு பதற்றம் உங்களை ஆட்டி பறிச்சுட்டே இருந்திருக்குங்க. சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தால் கூட அது மனசு ரொம்ப பாதிச்சு ராத்திரி பூரா தூங்காமல் தவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய வட்டத்தை போட்டுக்கிட்டு அதுக்குள்ளேயே முடங்கி கிடந்தீங்க. ஆனால் இந்த புதிய நபரோட வருகை உங்கள் மனசில் இருக்கிற அந்த தேவையில்லாத பயத்தை எல்லாம் வேரோடு பிடுங்கி எறிய போகுதுங்க. உங்களுக்குள்ள ஒரு அசாத்தியமான தைரியம் பிறக்குங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பார்த்துக்காங்கிற ஒரு தெம்பு உங்கள் பேச்சில் வெளிப்படுங்க. பல வருஷமாக நீங்கள் தொலைச்ச அந்த நிம்மதியான தூக்கம் இனிமேல் உங்கள் கண்களை தழுவும். காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு புது உற்சாகத்தோட நீங்கள் ஒரு புத்துணர்ச்சியோட நீங்கள் ஒவ்வொரு நாளையும் தொடங்க போகிறீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. நல்ல காலம் பிறக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே பழையபடி எல்லாரையும் நம்பி உங்கள் ரகசியங்களை உளறிடாதீங்க. உங்கள் மனசு ரொம்ப வெள்ளந்தி. யாராவது 4 வார்த்தை நல்லா பேசின உடனே அவங்கள நம்பிடுவீங்க. இந்த குணத்தை தான் நீங்கள் இப்போ மாற்றிக்கணுங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற முதல் பாடமே இதுதாங்க. யார்கிட்ட எவ்வளவு பேசணும், யாரை எந்த தூரத்தில் வைக்கணும்னு அவர் உங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பாருங்க. அவர் காட்டுற வழியில் நீங்கள்
நீங்கள் கண்மூடித்தனமாக நடக்கலாம். அவர் உங்க நிழல் மாதிரி கூடவே இருந்து உங்களை எந்த ஆபத்துல இருந்தும் காப்பாத்துவாருங்க. நீங்க செஞ்ச தான தர்மம், நீங்க சிந்தின வியர்வை, உங்க நியாயமான உழைப்பு எதுவுமே வீண் போகலைங்க. அதெல்லாம் ஒரு பெரிய வங்கி கணக்குல சேர்ந்து இப்போ உங்களுக்கு வட்டியும் முதலுமா ஒரு மாபெரும் அதிர்ஷ்டமா திரும்ப வரப்போகுதுங்க. கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குதுங்க. இந்த பொன்னான வாய்ப்பை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. உங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்க போற அந்த அற்புதத்தை 2 கைகளையும் நீட்டி மனசார வரவேற்க தயாரா இருங்க. உங்க கடந்த கால கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. இனி நீங்க வாழ போறது ஒரு ராஜ வாழ்க்கைங்க. ரிஷபராசிக்காரங்க உழைப்புக்கு எப்பவுமே ஒரு தனி மரியாதை உண்டுங்க. ஆனா அந்த உழைப்புக்கு ஏத்த பலன் உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மைங்க. நீங்க ஒரு 10 அடி முன்னாடி உழைச்சு மேல போனா உங்களை 20 அடி பின்னாடி இழுத்து விட ஒரு கூட்டமே உங்க கூடவே காத்துட்டு இருக்குமுங்க. தொழில்ல வியாபாரத்துல நீங்க எவ்வளவுதான் நேர்மையா உண்மையா இருந்தாலும் உங்களை ஏமாத்துறதுக்குன்னே சிலர் திட்டம் போட்டு பக்கத்துல இருந்திருப்பாங்க. ஆனா அந்த புது நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது உங்க தொழில ஒரு பெரிய பக்கபலமா வந்து நிக்க போறாருங்க. நீங்க தொடர சின்ன வியாபாரம் கூட இனிமே பெரிய அளவுல லாபம் கொடுக்க போகுதுங்க. உங்களை நசுக்க நினைச்சவங்க எல்லாரும் நீங்க வளர்ற வேகத்தை பார்த்து மிரண்டு போய் நிக்க போற காலம் இதுங்க. ரொம்ப வருஷமா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வராதான்னு காத்துட்டு இருந்திருப்பீங்க. வெளியூர்ல போய் நல்ல வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டு, இல்லைன்னா சொந்தமா ஒரு பெரிய தொழில் தொடங்கணும்னு நினைச்சா அது பல தடவைகளை தட்டி போயிட்டே இருந்திருக்குங்க. ஒவ்வொரு முறையும் கடைசி நேரத்துல ஏமாற்றத்தை மட்டுமே சந்திச்சு இனிமே நமக்கு விடிவு காலமே கிடைக்காது, நம்ம ராசி அவ்வளவுதான் ஒரு விரக்திக்கு வந்திருப்பீங்க. ஆனா அந்த அதிர்ஷ்ட நபர் உள்ள வர நேரத்துல நீங்க எதிர்பார்த்த அந்த ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி உங்களை தேடி தானா வருங்க. பல வருஷமா இருளில் மூடி கிடந்த அதிர்ஷ்ட கதவுகள் எல்லாமே இனிமே உங்களுக்காக சத்தமே இல்லாம திறக்க போகுது. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே மின்னல் வேகத்துல நடந்து முடியுங்க. உங்க மனசு எப்பவுமே ஒரு பெரிய போராட்டத்துலதான் இருந்திருக்கு. மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுல, அவங்க கஷ்டத்தை தீர்க்கறதுல நீங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மன கஷ்டம்னா யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிருப்பீங்க. ஏன்னா உங்க கஷ்டத்தை ஆழமா புரிஞ்சுக்கிற பக்குவமும் அன்பும் இங்க யாருக்கும் கிடையாதுங்க. ஆனா அந்த நபர் உங்க மனசுல ஓடுற ஒவ்வொரு சின்ன எண்ணத்தையும் ரொம்ப அழகா பிடிச்சிருவாருங்க. நீங்க வாய் திறந்து பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க தேவையை செஞ்சு முடிச்சிருவாருங்க. உங்க வாழ்க்கையில இத்தனை நாளா இருந்த அந்த வெறுமையை மொத்தமா விலகிடுங்க. ஒரு பெரிய பாலைவனத்துல திடீர்னு மழை பெஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு குளிர்ச்சியான அமைதியான வாழ்க்கைய அவர் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை, வெற்றி உங்க கைக்கு வந்துருச்சு, அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்டுச்சுன்னு தெரிஞ்ச உடனே பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறுபடியும் கிளறிட்டு இருக்காதீங்க. உங்க கஷ்டப்படுத்தவனங்களை பழி வாங்கணும், அவங்கள படுத்தணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இயற்கை உங்களுக்கு கொடுக்குற இந்த மாபெரும் பரிசு நீங்க எந்த ஒரு எதிர்மறை எண்ணமும் இல்லாம சந்தோஷமா அனுபவிக்கணுங்க. உங்க நல்ல குணத்தை எந்த காரணத்துக்காகவும் மாத்திக்காதீங்க. அந்த புது நபர் உங்க கையை பிடிச்சு உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும்போது நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க. உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அவர் காட்டுற வழியில முழு நம்பிக்கையோட தைரியமா நடங்க. ரிஷபராசிக்கு இப்ப சுக்கிர பகவான் முழு பலத்தோட இருக்காரு. இந்த மாதிரி ஒரு ராஜயோகம் வாழ்க்கையில சாதாரணமா யாருக்கும் கிடைக்காதுங்க. ஜென்ம புண்ணியம் செஞ்சிருந்தாதான் இப்படி ஒரு பொற்காலம் அமையும். உங்களை ஏளனமா பார்த்தவங்க, உங்களுக்கு உதவாம உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாரும் திரும்பவும் உங்களை தேடி உங்க தயவை எதிர்பார்த்து வருவாங்க. ஆனா அப்போ உங்க நிலைமை ரொம்ப உயர்ந்து அவங்களுக்கு எட்டாத உயரத்துல நீங்க இருப்பீங்க. இந்த புது நபர் உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய அச்சாணியா மாறி பல தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களையும் புகழையும் சேர்த்து வைக்க போறாருங்க. உங்க தலையெழுத்து உங்க கண்ணு முன்னாடியே மாறத இந்த உலகமே வாயடிச்சு போய் வேர்க்க பார்க்க போகுதுங்க. ரிஷபராசிக்காரங்க உங்களை பத்தி தப்பா பேசாத ஆட்களே இந்த ஊர்ல கிடையாதுன்னு சொல்லலாமுங்க. நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதுனே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குங்க. உங்க நல்ல மனசு யாருக்கும் புரியல. ஆனா நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டீங்க. இந்த குணம் தான் உங்களை இவ்வளவு நாளா காப்பாத்திட்டு இருக்கு. இப்போ உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த புதிய நபர் உங்களை பத்தி தப்பா பேசின வாயெல்லாம் அடைக்க போறாருங்க. உங்க நேர்மைக்கும் உண்மைக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. உங்களை தூக்கி எறிஞ்சவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து நிக்கிற அளவுக்கு உங்க தலையெழுத்து ரொம்ப பிரம்மாண்டமா மாறப்போகுதுங்க. ராத்திரி ஆனா தூக்கம் வராது, மனசுக்குள்ள 1000 யோசனை ஓடிட்டு இருந்திருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ, இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்க போறோம்னு நினைச்சு உங்க உடம்ப கெடுத்துட்டு இருந்திருப்பீங்க. எந்த வைத்தியர்கிட்ட போனாலும் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்க மனசுல இருக்கிற அந்த பெரிய பாரம் தாங்க. அந்த அதிர்ஷ்ட நபர் உங்க வீட்டுல அடி எடுத்து வச்ச மறு நிமிஷமே உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் ஒரு மாயமா மறைஞ்சு போக போகுதுங்க. உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்குங்க. இத்தனை வருஷமா நீங்க தேடி அலைஞ்ச அந்த நிம்மதியான தூக்கம் உங்களை தழுவ போகுதுங்க. தொழில நீங்க பட்ட அடி கொஞ்சம் நஞ்சமா என்ன, நம்பி கடனுக்கு பொருளை கொடுத்துருப்பாங்க. ஆனா பணத்தை திரும்பி கேட்க போனா உங்களை ஒரு எதிரி மாதிரி பார்த்துருப்பாங்க. யாருக்காவது உதவி செஞ்சா அது கடைசியில உங்களுக்கே வினையா வந்து முடிஞ்சிருக்குமே. இனிமே இந்த மாதிரி ஏமாற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரவே கூடாது. இந்த புதிய நபர் உங்க கூடவே இருக்கும்போது உங்க வியாபாரத்துல தொட்டதெல்லாம் தொடங்குங்க. முடங்கி கிடந்த தொழில் மறுபடியும் சூடு பிடிக்குங்க. உங்க கைக்கு வர வேண்டிய பணம் எந்த ஒரு தடையும் இல்லாம வந்து சேருங்க. கடன் தொல்லைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு ஒரு பெரிய பொருளாதார சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்துல எப்பவுமே ஒரு கசப்புணர்வு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத நிலைமை இருந்துட்டே இருந்திருக்குங்க. வீட்டுல நல்ல காரியம் நடக்கணும்னு நினைச்சா அதுக்கு 1000 தடங்கள் வந்திருக்கும். இனிமே உங்க வீட்டுல சந்தோஷத்துக்கு மட்டும்தான் இடம்ங்க. அந்த நபர் ஒரு பெரிய வெளிச்சமா உங்க வீட்டுக்குள்ள வரப்போறாருங்க.
கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி ஒருத்தர் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்குவீங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே கெட்டி மேளம் கொட்ட போகுதுங்க. வீட்ல குழந்தை சத்தம் கேட்குங்க. உங்க குடும்பமே ஒரு பெரிய சந்தோஷ கடல்ல மிதக்க போகுதுங்க. நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய எதிரியா மாறிடுவீங்க. நம்மால முடியுமா? நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கான்னு உங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்திருக்குங்க. அந்த எண்ணத்த முதல்ல தூக்கி போடுங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய வரிசைய தயார் பண்ணிட்டு இருக்குதுங்க. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் ஒரு அனுபவமா மாறி இனிமே உங்கள பெரிய உயரத்துல கொண்டு போய் உட்கார வைக்க போகுதுங்க. அந்த புதிய நபரோட வருகைய மனசார ஏத்துக்க தயாரா இருங்க. யார் என்ன சொன்னாலும் உங்க நம்பிக்கைய மட்டும் விட்டுடாதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்த காலம் ரொம்ப சீக்கிரமா மலர போகுதுங்க. இத்தனை வருஷமா நீங்க எந்த சாமிய கும்பிட்டு கண்ணீர் வடிச்சீங்களோ அந்த சாமி உங்களை இனிமே ஒருபோதும் கைவிடாதுங்க. அந்த புதிய நபர் அடையாளம் கண்டுக்க உங்க உள்ளுணர்வு சொல்றத மட்டும் கேளுங்க. ஊருக்குள்ள 100 பேர் 100 விதமா பேசுவாங்க. அதையெல்லாம் காதுல வாங்காம உங்க இலக்க நோக்கி மட்டும் தைரியமா அடி எடுத்து வைங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காகவே பிரத்யேகமா தயார் செஞ்சு வச்சுக்கிறத இந்த மாபெரும் ராஜயோகத்தை இருக்கரம் கூப்பி ஏத்துக்க ரெடி ஆகுங்க. உங்க வாழ்க்கையில் நடக்க போற இந்த அற்புதங்களை நீங்களே கண்கூட பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க. இதுவரைக்கும் நீங்க இழந்தது, மற்றவங்களுக்காக தியாகம் செஞ்சது எல்லாமே பல மடங்கா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுதுங்க. உங்க வம்சம் வாழையடி வாழையா சிறந்து விளங்கி ஊரே வியந்து பார்க்குற அளவுக்கு நீங்க சமூகத்துல ஒரு பெரிய உயரத்தை அடைய போறீங்க. இந்த அற்புதமான தகவல் கண்டிப்பா உங்க மனசுக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் தைரியத்தையும் கொடுத்துருக்கும் நான் முழுமையா நம்புறேங்க. இந்த பதிவு உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா மறக்காம உங்க அன்பையும் ஆதரவையும் நமக்கு தொடர்ந்து கொடுங்க. உங்களை போலவே பல கஷ்டங்கள்ல தவிக்கிற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை கட்டாயம் பகிர்ந்துக்கோங்க. அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல முடிவு காலம் பிறக்கட்டும்ங்க. உங்க இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தோட பேரை கீழே மறக்காம பதிவு செஞ்சு உங்க வேண்டுதலை மனசார வைங்க. இனிமே உங்களுக்கு நடக்க போறது எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு எப்பவுமே சிரிச்ச முகத்தோட நம்பிக்கையா இருங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிருச்சுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.